யாருன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன, அந்த போன் நம்பர் யாரோடதுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ம். சரி இரு. ஹலோ. ஹாய். எனக்கு இந்த போன் நம்பரோட டீடைல்ஸ் மட்டும் வேணும். கடவுளே, நான் பயந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் பொய்யா இருக்கணும். இது எதுவுமே உண்மையா இருக்கக்கூடாது. அவர் யாரையும் லவ் பண்ணிருக்க கூடாது. ஒரு கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும். யாரும் அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிட கூடாது. அவர் லவ் பண்ற ஒருத்தி நானா மட்டுமே இருக்கணும். வேதா, என்னாச்சு? ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொல்லிருக்கான். கண்டிப்பா கிடைச்சிரும். ஏய், ரிலாக்ஸ்டா இரு. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எனக்கும் அதான் வேணும். ஆனா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. வேதா, இதெல்லாம் கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும். நீ டென்ஷன் ஆகாதடி. இல்லடி, நேத்துல இருந்து எனக்கு அப்படி டென்ஷனா இருக்கு. அந்த போன் வந்ததுல இருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். உன் மனசுக்கு நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. பயப்படாதடி. நீ இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கன்னா அந்த அளவுக்கு நீ நாகராஜ லவ் பண்றடி. உன்னோட பதட்டம் உன்னோட அழுகையிலே தெரியுது. உன்னோட லவ்வுக்காகவே நாக உன்னை விட்டுட்டு போகவே மாட்டாரு. கவலைப்பட்டுட்டு இருக்காதடி. சொல்லுங்க. சரி, என்னாச்சு? ஒரு நிமிஷம். அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் முதல்ல சொல்லுங்க. என்னது? கல்பனாவா? ஓகே, அவங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 5 அன்பு நகர், 10th ஸ்ட்ரீட், வலசரவாக்கம். ஆமா, கல்பனா எங்கப்பா இருக்கா? ஆத்தாளும் பொண்ணு உள்ளதான் இருக்காளுங்க, கூப்பிடுறாரு. கல்பனா, கல்பனா. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? கல்பனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. புரியல. தெரியாத மாதிரி நடிக்காத கல்பனா. ஏய், புரியற மாதிரி சொல்லு. இப்ப என்ன உன் பிரச்சனை? இவ வேணும்ட்டே சண்டை போடுறக்கா வந்திருக்கா போல இருக்கு கல்பனா. நான் சண்டைலாம் போட வரல கல்பனா. என்னையும் அவரையும் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. உன் மேல இருக்கிற மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா நீயே கெடுத்துக்கிற. என்ன உளற? அவரை கெட்டவரை காட்டணுங்கிறதுக்காக மல்லிகாங்கிற பேர்ல போன் பண்ணது நீதானே? பாருங்களா, இது எப்படி பண்ணீங்க? ஏய், என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும் கல்பனா. நீதான் அந்த பேர்ல போன் பண்ணங்கிறது எனக்கு தெரியும். ஏன் உன் புருஷன் என்ன அவ்வளோ நல்லவனோ? எத்தனை நாள் அவன் வீட்டுக்கு வராம இருந்திருப்பான். அப்பெல்லாம் அவன் எங்க போனானோ? முதல்ல உன் புருஷன்கிட்ட போய் விசாரி. அதை விட்டுட்டு மல்லிகா மாதிரி போன் பண்ணியா, மருதாணி மாதிரி போன் பண்ணியான்னு இங்க வந்து நின்னு சீனை போட்டுட்டு இருக்க. இங்க பாரு கல்பனா, உன் சவால்ல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக இட்டு கட்டி போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அது இன்னும் உன் மேல இருக்கிற நல்ல பேரை தான் கெடுக்குது.
இங்க பாரு, நீ என்னதான் அவரை பத்தி தப்பா சொன்னாலும் சரி, நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியும். ம்? எங்களை பிரிக்கணுங்கிறத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீயும் சுந்தரும் எப்படி சேர்ந்து வாழலாங்கிறத பத்தி யோசி. நிறுத்துறியா? உன் உபதேசத்தை நிறுத்துறியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் போக தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். அவரை தப்பானவர்னு சொன்னா நான் நம்பவேன்னு மட்டும் நீ நினைக்காத. அது எந்த காலத்திலயும் நடக்காது. ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பூனை இருக்குல்ல, பூனை, மியாவ். பூனை சைவங்கிறதும் உன் புருஷன் நல்லவங்கிறதும் உண்மை இல்ல வேதவள்ளி. அத நீ சீக்கிரமா புரிஞ்சுப்ப. கிளம்பு. வணக்கம் வேதாஜி. வணக்கம். வேதாஜி எங்க எந்த பக்கம்? வண்டியில இருக்கிற எல்லாரையும் கீழே இறக்கி விடுவாங்க. இது வண்டியில இருக்கிற எல்லாரையும் கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். என்னடா இவங்க என்னமோ வித்தியாசமாலாம் பண்ணுகிறாங்க. டேய் சொல்றாங்கல்ல, இறக்கி விடு. சரி மாப்பிள்ள. டேய் இறங்க 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 இறங்க. வண்டி பஞ்சரா போச்சு, எல்லாரும் இறங்குங்க. பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமா, அப்படியே போய் நடியா நடந்து போங்க. நான் போரூர் போனுங்க. ஏப்பா போறதுக்குலாம் அப்படியே பாதை யாத்திரையா போப்பா. சீக்கிரம் இறங்குமா. என் காசு? காசெல்லாம் திருப்பி தர முடியாது. வந்ததுக்கே தெரியாது. அப்படியே நடந்து போ. எல்லா நம்ம ஆளுங்க. பாத்து போங்கம்மா. அப்படியே இவரையும் கூட்டு போங்க. போங்க. வாங்க வாங்க, நம்ம போலாம் நம்ம போலாம். நீ எங்க ஏறுற? என்ன வேதாஜி, நான் இல்லாம வண்டி எப்படி, மாப்பிள்ளை எப்படி? என்ன மாப்பிள்ள? நீயும் இறங்கு. நானுமா? ஆமாயா. யாவா? என்ன வேதாஜி? என்ன நொன்ன வேதாஜி? ஒரு தடவை சொன்ன புரியாதா? இறங்குடா. இறங்கு டாவா. நீயா இப்ப இறங்குறியா இல்ல உனக்கு கழுத்து பிடிச்சி தள்ளி விடுவா? டேய் அறிவு இருக்கு அவனுக்கு. அவங்க எவ்வளவு டீசெண்டா சொல்லுங்கிறாங்க. உன் மண்டையில ஏறல. இறங்கடா கீழே. நீ இறங்கு. போ போயிடு. போயா போ. மச்சி தெரியும்டா மாப்பிள, தெரியும்டா. என் நண்பன்டா நீ, என் நண்பன்டா. நான் போறேங்கிறதுக்காக தானே நீ என்ன கூப்பிட்ட. கலெக்ஷன் பைய எதுன்னு பண்ணுகிற பைய கூடுறா. மாப்பிள காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படலடா, சாப்பிடலடா. என்ன மச்சி என்னடா இப்படி சொல்லிட்டு? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உனக்கு ஒண்ணுன்னா நான் இரு 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 இது பிடிங்க. டேய் நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிடு. டேய் இதுல பல்லு விளக்கி வயிறார சாப்பிட்டு வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு போகணும். பல்லு விளக்கிறது உன் இஷ்டம், இதை சேமிச்சு வைக்கிறது உன்னோட சாமர்த்தியம். பார்த்து செலவு பண்ணு. பார்த்து செலவு பண்ணணும். ஆமா. இத இந்த 10 ரூபாய். சரி போ. என்ன விஷயம்? நீங்க வண்டி எடுங்க, நம்ம போலாம். ஓகே அமருங்கள். வேதாஜி எங்க போனோம்? வீட்டுக்கு தானே? இல்லையே. இல்லையா? வேற எங்க போ? அப்படியே எங்கேயாச்சும் போங்க. அப்படியே எங்கேயாச்சும் போங்களா? எங்க போறது? அட எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. போறேன். சரி ஏதோ தனியா பேசணும் நீங்களே. இப்போ 2 பேரும் வண்டி தனியா தானே இருக்கிறோம். சொல்லுங்க. நீங்க போங்க, நான் சொல்றேன். நான் போயினே இருக்கிறேங்க. நம்ம 2 பேரும் வண்டி தனியா தானே இருக்கிறோம். இப்போ சொல்லுங்க. இப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்? அங்க பாருங்க, ரோட்ல எவ்வளவு வண்டி போகுது. எப்படி சொல்ல முடியும்? ஏன் ரோட்ல வண்டி போகாம ட்ரெயினும் பிளைனும் அப்போ அது பாட்டு போயின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க
யாருமே இல்லாத இடத்துக்கு வண்டி ஓட்டி கூட்டிட்டு போங்க, அப்புறம் சொல்றேன். யாரும் இல்லாததுக்கா? ஏன் வித்தியாசமா நீ என்னவோ பண்ணுகிறாங்க? வெக்க வேற பண்றாங்க. வேதாஜி, ஆ, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேங்க, போங்க. நான் போய் தாங்க இருக்கேன், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எப்படியாவது உங்ககிட்ட என் காதல சொல்லியே ஆகணுங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி சொதப்பி அடி வேதவள்ளி, இப்படி சொல்ல. ஏங்க நோ டென்ஷனாக இருக்கிறீங்க, நேரத்துலாம் கடிக்கிறீங்க. என்ன மேட்ரு ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ரொம்ப பதட்டமா வேற இருக்கே, இப்படி சொல்றது. என்னங்க, ஆ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எஸ். இல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் தூரமா? கீழ் திருப்பதியே வந்துருங்க. என்னங்க நீங்க? சரி ஓகே, நான் போறேன். ஆனால் நீங்க சொல்லணும். ஆ, கண்டிப்பா சொல்றேன். சரி. என்னங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து வந்து அது அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. வாயால தாங்க நாங்க இது. ஏங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை தப்புன்னு சொல்லிடணுங்க. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்ல, இங்கேயே நிக்குது. இங்க இதுக்கப்புறம் வர மாட்டேங்குதுங்க. ஓ ஏங்க நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்க சொல்லுங்க. அதாங்க எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கு நிறைய லவ் சாங்ஸ் தான் கேட்க பிடிக்குது. அது என்ன காரணம்னா, அது இதுக்கு முன்னாடி நீங்க புக்கு படிச்சுனே இருப்பீங்களா, அது உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கும். ஃபார் சேஞ்ச் இப்போ உங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்குது. அதான் மேட்ரு. சரியான டியூப்லைட். ஓகே, கேள்வி ஏதாச்சும் என்ன யோசிச்சுக்கிறீங்க? அது இப்பெல்லாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அதான் உங்ககிட்ட சொல்லணும். அதான் சொல்லிட்டீங்களே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. மக்கு மக்கு கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேங்க, ஆனா சொல்ல வர மாட்டேங்குது. என்னாச்சு ஏதாச்சும் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேங்க. டேங்க அப்பா, இப்போ வந்து சொல்லணும்னு தோணுச்சே, சொல்லுங்க. நான் நீங்க? நான் ஆமாங்க நீங்க தாங்க. நான் உங்களை. நீங்க என்ன? ஐயோ ஐயோ என்னாச்சு? இல்லைங்க, அப்படியே நெஞ்சில படபட படபடன்னு அடிச்சுக்குதுங்க. ஏங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? நானும் பார்த்துருக்கேன், என்னமோ சொன்னே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு செக்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களை என்ன என்னங்க தெரியலையே. அம்மா ஜக்குது. ஐயோ என்னாச்சு? போச்சு. போங்க போங்க, நீங்க நானும் போய் இப்போ டீசல் தீர்ந்து போச்சு. இருங்க டேங்கை திறந்து பாருங்க. என்னாச்சு? காலி. சரி அத்தை விடுங்க, நீ இன்னும் சொல்லணுங்களே, சொல்லுங்க. இல்ல, நான் வீட்டுக்கே போறேன். ஏன் வீட்டுலாம் உடனே போக முடியாது, ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க இருக்குன்னு தெரியல, சிட்டியே தாண்டோன்னு மட்டும் தெரியுது. பரவாயில்ல, நீங்க மேட்டரை சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா கார் ஓட்டுறீங்க. இப்படியே ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிடலாம். அதான் சொல்ல வந்தேன். காரு இதை நான் நல்லா ஓட்டுறேன். சூப்பருங்க நீங்க. உங்களுக்கு இன்னும் ஆயிடுச்சு. உங்களுக்கு மந்திரி இன்னும் நினைக்கிறேன். இருங்க அங்க இருக்குன்னா தெரியலையே. சொதப்பிட்டியடி வேதவள்ளி.
கல்பனா ஏன் அவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறா? எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு பிரியக்கூடாது. சீக்கிரமா அவர்கிட்ட நம்ம காதல சொல்லியே ஆகணும். வேதாஜி ஆயா மொட்டை மாடி நின்று காத்து வாங்கிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்டீங்களா? ஃபுல் கட்டு. நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்ல மாட்டேனே. அப்பா நாளைக்கு ஊர்ல காலி பண்ணுன்னு சொன்னாரே. நம்ம சாமான் செட்லாம் நம்ம ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும்ல. வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. சாரி. சாரியா? நாங்க நீங்க இதுக்கு தேவையில்லாம என்னோட சாரி இதெல்லாம் சொல்லுங்கிறீங்க. இப்போதைக்கு சாரி இல்ல, மல்லிகாங்கிற பொண்ணு விஷயமா நான் உங்களை சந்தேகப்பட்டேன்ல, அதான் நான் சாரி சொல்றேன். அது நடந்து முடிஞ்ச மேட்ரு. இப்போதைக்கு தேவையில்லாம அதை பற்றி பேசிக்கின்னு கொடுங்க. இல்லைங்க, மல்லிகாங்கிற பொய்யான பேர்ல என்னை ஏமாத்துறதுக்காக பேசியிருக்காங்க. அதை போய் நானும் நம்பிக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க. அதான். ஐயோ, மல்லிகான்றது பொய்யான பேரு கிடையாது. சாரி வேதாஜி, மல்லிகான்ற ஆளு உண்மையாவே இருக்கிறாங்க. மஞ்சு கிட்ட அந்த நம்பர்ல இருந்து பேசினது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அவளும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஐயோ, மாட்டினா வயிற்றுல புளிய கரைகிறாங்களே. கல்பனா தான் அப்படி பேசியிருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கல்பனா தான் அப்படி குரலை மாத்தி என்கிட்ட பேசியிருக்கா. ஐயே, அண்ணி என்ன எப்படி ஆயிட்டாங்க? என்ன திடீர்னு வினோத்திரத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க? மல்லிகா மாட்டை போட்டு குத்துருவாங்களோ? என் மேல இருக்கிற கோவத்துல உங்களை என்னைய பிரிக்கலான்னு தான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கலான்னு அவ வீட்டுக்கு போனேன். உங்களை நம்ப வேண்டாம்னு என்கிட்டயே சொல்றான். ஐயோ, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே வேதாஜி? கல்பனா ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யறான்னு எனக்கு தெரியலங்க. வேதாஜி, சொல்லுங்க. உங்களால ஒரு விஷயத்த சொல்லலாமா? என்னங்க? இல்ல, நீங்க ஏதோ போன்ல உங்களாண்ட குரலை மாத்தி பேசினாங்க. நீங்களும் அது கல்பனா நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. நாளைக்கு ஒரு வேலை ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து இதுதான் மல்லிகா அப்படின்னு உங்களாண்ட சொன்னா நம்பிடுவீங்களா? அப்படி ஒண்ணும் நம்பிட மாட்டேன். என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் டிராமா பண்ணா நான் நம்பிடுவேனா? நாளைக்கு அவங்க ஏதாவது உங்களாண்ட சொல்லி நீங்க அதை நம்பி என்னை விட்டு போயிடுவீங்களா? என்னங்க, இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். அவங்கள நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லைங்க. என்னங்க, நான் உங்களை விட்டு போகலாம் மாட்டேங்க. சத்தியமா? சத்தியமா. இல்ல, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவங்க நம்மளை பிடிச்சிட்டு பயமா இருக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்ச எல்லா காசையும் எடுங்க. எடுங்க. இதுல இருக்கிற எல்லா நோட்டையும் உங்ககிட்ட ஒவ்வொன்னா எடுத்து பிரிஞ்சிருவோம், பிரிய மாட்டோம்னு சொல்லி கொடுக்குறேன். கடைசியா எது வருதுன்னு பாப்போமா? ஐயா, வேணாயா, இந்த விளையாட்டுல இடம் விட மாதிரி அப்புறம் ஏதாவது தேவையில்லாம வந்துச்சுன்னா அப்புறம் பக்கம் ஆயிடும். வேணாம், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர் மனசுல என்ன இருக்கோ அதுதான் வரும். இதுல எப்படி எல்லாம் வரும்?
கண்டிப்பா பிரிய மாட்டோம் தான் வரும். அதுதான் நம்ம விதி. என்னங்க இதெல்லாம் இதுல? இது முழுக்க எனக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஆமாங்க, அதெல்லாம் சரிங்க. ஆனா அதிகம் எதுவும் பேசாதீங்க, கை நீட்டுங்க. பிரிஞ்சிருவோம். பிரிய மாட்டோம். பிரிஞ்சிருவோம். பிரிய மாட்டோம். பிரிய மாட்டோம். பிரிஞ்சிருவோம். அழாதீங்க. நீங்க எனக்கு மாறி இருக்குங்க. புடிங்க புடிங்க புடிங்க, இது புடிங்க புடிங்க, சொல்ல புடிங்க. இது கூட நான் ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு காசு தாங்க. தனியா இருக்கு, நான் பேக் வாங்கி தனியா வச்சிருந்தாங்க. அது கூட 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 இது பிடிங்க, இது பிடிங்க, இது பிடிங்க. வைங்க வைங்க வைங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பிரிய மாட்டோம்.